ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் மூவி தாங்க பார்க்க போறோம். தமிழ் சினிமால புதிய இயக்குனர்கள் சில நல்ல படைப்புகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு சிறை, பிளாஸ்ட் மாதிரியான படங்களை தாராளமா சொல்லலாம். அந்த வரிசையில ராஜா கருப்புசாமிங்கிற அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ணி இப்ப வெளிவந்திருக்கிற முதல் ராத்திரி படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துல ரிஷிகாந்த் ஹீரோவா பண்ணிருக்காங்க. சிறை யூத் படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச அனிஷ்மா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. சேத்தன் இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்து பர்சனா இருக்கிற ரிஷிகாந்த் துபாயில வேலை செஞ்சுட்டு வர்றாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட காதல் தோல்வினால திருமணமே செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்கிற ஒரு பர்சனா இருக்காரு. ஆனா ரிஷிகாந்தோட அம்மா தான் மகனுக்கு எப்படியா திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. அதனால மகனுக்கு தெரியாம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்றாங்க. அவருக்குதான் திருமணம் நடக்குது அப்படிங்கிறது தெரியாமயே துபாயில இருந்து ரிஷிகாந்த் வராரு. ஊருக்கு வர ரிஷிகாந்துக்கு விஷயம் எல்லாமே தெரிய வருது. வேண்டாம் வெறுப்பா திருமணம் செய்ய ஒத்துக்கிறாரு. மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா மணப்பொண்ணுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. மணப்பெண்ணா வேற அனிஷ்மா ஒரு பையனை காதலிச்சுட்டு வராங்க. அது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களோட வற்புறுத்தனாலதான் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா திருமண நாள் அன்னைக்கு காதலன் வந்து தன்னை கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. ஆனா காதலன் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. அவங்களும் இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் மாட்டிட்டு இருக்காங்க. கடைசியில ரெண்டு பேச்சுக்குமே திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த அன்னைக்கு நைட்டு அனிஷ்மாவோட பழைய காதல் பத்தி ரிஷிகாந்துக்கு தெரிய வருது. தன்னோட காதலன் எனக்காக அந்த ஊர் இலையில காத்துட்டு இருப்பான் அப்படின்னு அனிஷ்மா சொல்றாங்க. நானே உன்ன உன் காதலன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு யாருக்குமே தெரியாம எல்லையில இருக்கிற கோயிலுக்கு ரிஷிகாந்த் கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கோயில் பூசாரி மூலமா ரிஷிகாந்தோட பழைய காதல் விஷயமும் அனிஷ்மாக்கு தெரிய வருது. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே பொண்ணு மாப்பிளையும் காணோம், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட கடந்த கால காதலும் ரெண்டு வீட்டுக்கும் தெரிய வருது. இதனால ஒரு பெரிய சண்டை அந்த இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் அனிஷ்மா தன்னோட பழைய காதலனோட சேர்ந்தாரா இல்லையா, இல்ல குடும்ப உறவினர்கள் எல்லாருமே சமாதானம் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல கொஞ்சம் கூட ஆபாசமோ ரெட்டை எடுத்த வசனங்கள் எதுவுமே இல்லாம ரொம்ப நேர்த்தியாவே இயக்குனர் படத்தை கொண்டு போயிருக்காரு.